இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் கேட்காமலே இப்போ கலைஞர்கள் இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தாரோ, நாங்கள் எங்களுடைய காலத்தில் இப்போ இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடத்தவில்லை. அது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அப்பொழுது ஏற்பட்ட சாலை மறியல் போராட்டம். இந்த தினம் அதே போராட்டத்தில் நாங்களும் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து தங்கியிருந்தோம். அப்போ நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அதற்கு பிறகு இப்போது யாரும் சீண்டாமல் இருந்தபோது கலைஞர்கள் 89 ஆட்சி வரும்போது இடஒதுக்கீடு கொடுத்து அது தொடர்ச்சியாக நான் இந்த துறையின் அமைச்சராக பேக்வர்ட் கிளாஸ் அமைச்சராக இருக்கும்போது இந்த கோரிக்கையெல்லாம் வந்தபோது முதலமைச்சர் அவர்கள் மொழிப்போர் தியாகி என்று அறிவித்து அந்த குடும்பத்திற்கு மாதம் 3000 ரூபாய் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. மொழிப்போர் தியாகி என்று அறிவிக்கப்பட்டு இந்த இதுக்கு இப்போது இன்னும் சொல்லப்போனால் அதை வைத்து அரசியல் செய்கின்றார்கள். அவருடைய குடும்பத்திற்கு இதுவரை செய்ய திரும்ப பார்க்கவில்லை. ஆனால் வருஷம் பார்ப்பாங்க. நாங்கள் மாதம் அரசாங்கத்துடைய பணம் இந்த குடும்பத்துக்கு செல்கின்றது. அவர்களுக்கு வீடு இருக்கின்ற வீடு கூட அந்த இன்னும் சின்ன வீடு கூட அவங்களெல்லாம் கட்டி கொடுத்தாங்களா தெரியல. அந்த குடும்பத்தை அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் செய்தார்களா என்பது உங்களுக்கு தான் தெரியும். இப்போது அரசு அவர்களுக்கு இந்த மதிப்பு கொடுத்து அங்கே கொடுத்து இப்போ ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வும் ஏற்படுத்தி சார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 1267 நாள் ஆகியும் இதுவரை திமுக அரசு அந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன் இப்போ 10.5 விட்டு 15% உயர்த்திருக்காங்க பாருங்கள். இதுக்கே இப்போ அந்த 10.5% என்பது இப்போ 15 இப்போ அவங்க கோரிக்கை வைத்திருக்க என்ன காரணம்? இது ஒரு முன்னாள் நீதியரசருடைய தலைமையில் இந்த கமிஷன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பேரை படித்திருக்கிறாங்க, எவ்வளோ வேலைவாய்ப்பு, அது முழுமையை பெற்ற பிறகுதான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். நீதிமன்றம் அது இப்போ அந்த நீதிமன்றத்துடைய ஆணைக்குட்பட்டு தான் இப்போது கமிஷன் அமைக்கப்பட்டு கமிஷன் பரிந்துரை செய்ய வேண்டும். இப்போது கமிஷனுடைய ஆய்வு வேறு மாதிரியில் இப்போ செல்கின்றது. என்னென்றால் அதிக அளவு இப்போது இடஒதுக்கீடு 10.5 இவர்கள் கேட்டார்கள். ஆனால் அனுபவிப்பது அதிகமாக அந்த மாணவர்கள் அனுபவிக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியே வரும்போது இப்போ 10.5 இப்போ 15 உயர்த்தியிருக்கிறார்கள். இது எதுக்காக தெரியவில்லை. டிசம்பர் 17 சிறை நிறுத்தும் போராட்டம் பண்ண சிறை தான் போனோம். நாங்களாம் போராட்டம் பண்ணி 48 நாள் ஜெயிலில் இருந்தோம், 60 நாள் ஜெயிலில் இருந்தோம், ஜெயிலில் இருந்தோம். போராட்டம் நடத்த உள்ளே தான் போகணும், கேஸ் இருக்கும், நடத்துவாங்க. இது கலைஞர் அவர்கள் செய்தது. இப்போ கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட அவர்களை இந்த பாட்டாளி கட்சி மீது இந்த போராட்டத்துக்கு போது ஏற்பட்ட வழக்கை ரத்து செய்து அவர்கள் இப்போது இப்போ சிறை நிரப்பு போராட்டம் போனால் அது தியாகம் தானே. தியாகம் ஏற்பட போகிற சிறை நிற்பது இப்போ இருக்கும். சார், அன்புமணி திமுக சமூக நீதியோட துரோகின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது யார் துரோகி என்பது மக்களுக்கு தெரியும். நாங்கள் துரோகியா? இப்போ மொழிப்போர் என்ன சொல்ல போகிறோம், மொழிப்போர் இந்த இடஒதுக்கீடுக்காக போராட்டி நாங்கள் மொழிப்போர் தியாகின்னு அந்த வாழ்ந்து விட்டோம். இது இப்போ இங்கே இடஒதுக்கீடுக்காக போராட்டிய இந்த குடும்பங்களை அவர்கள் காப்பாற்றினார்களா சொல்லுங்கள். தான் கட்சிக்காரனே காப்பாற்ற முடியல, தான் கட்சி சார்ந்தவர்களை காப்பாற்ற முடியல. யார் துரோகி என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு சமுதாயத்தில் இங்கே நாகரிகமாக வந்து கொண்டிருக்கிறோம்னா கலைஞருடைய காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் சரி. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி டெல்லி போய் அமித்ஷா முகத்தை மூடிட்டு அது அவர் கேரக்டரு. அவரை அவனுக்கு நன்றியை மறக்கிறது ஒரு காலாகும், ரொம்ப நாளாகும். இவர் உடனே நன்றி மறப்பதற்கு உதாரணமாக இவர் தான் எடப்பாடி தான் உதாரணமாக இருக்கார். பதவி முதலமைச்சர் ஆக்கணும், முதல் நாளில் காலை பிடிக்கிறாங்க, மறுநாள் பிடிக்கிறாங்க. இப்போ